நம்ம எல்லாருமே கல்யாண வீட்டில் கிடைக்கிற கேசரி வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஆனால் அதே கேசரியை நம்ம வீட்டில் வந்து செஞ்சால் கொஞ்ச நேரத்திலேயே கெட்டியாயிடுது. என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா நெழு நெழுன்னு சூப்பராக இருக்கும். பேனில் 40 கிராமுக்கு நெய்யும் 15 கிராமுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதும் முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமான வரைக்கும் மொறு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை வேணும்னா சேர்த்து வறுத்துக்கோங்க. எனக்கு பிடிக்காது, அதனால நான் சேர்க்கல. இப்போ அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவை கலர் மாறிடாமல் பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம். நல்ல வாசம் வரும்போது 1 கப் ரவைக்கு 2 கப் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கூடவே ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. லுக் அட் த டெக்ஸ்சர் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்க. ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் டெக்ஸ்சர் இப்படியே தான் இருக்கும். அளவான இனிப்போட நெளு நெளுன்னு கல்யாண வீட்டு கேசரி தயார். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.